அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். வைகறை சங்கமம் தொடர் இணையவழி பயிற்சி தளம் தினமும் அதிகாலை 5:25க்கு துவங்கி 6 மணி வரை சிறப்புரை நிகழ்த்தி தொடர்ந்து 5 நபர்களின் பின்னோட்டத்தோடு 6:20க்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் தொடர் இணையவழி பயிற்சி தளம் வைகறை சங்கமம். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இந்த மாதம் ஜூலை 2026க்கான தலைப்பாக இந்த பொது தளத்தின் பெயரையே, அதாவது வைகறை சங்கமம் என்று தேர்ந்தெடுத்து இன்று வரை 22 சங்கமங்களை முடித்து 23வது சங்கமத்தில் நாம் அனைவரும் இனிதே இணைந்திருக்கிறோம் உறவுகளே. இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுக நேரம் இது. காஞ்சிபுரம் பக்தவச்சலம் கல்லூரியில் இசிஇ டிப்ளமோ படிப்பை துவங்கிய இந்த இளைஞர் 1999இல் நியூடெல்லியில் அமைந்துள்ள ஐஇடிஇ இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்ற ஒரு நிறுவனத்துல AMIEDE என்ற டிகிரியை படிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு சர்டிஃபைட் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர் ஆவார். கல்லூரி மாணவர்களிடையே மாஸ்டர் மைண்ட் பயிற்சியை வழங்கி மாணவர்களை இன்றும் வழிநடத்தும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. சமீபத்தில் 2025 மார்ச் மாதம் வாக்லர் ஃபவுண்டேஷன் அவங்களால் நடத்தப்பட்ட இளைஞர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இவருடைய பங்கு அளப்பரியது. தன்னுடைய படிப்பின் போதே மும்பையின் கடற்படை தளத்தின் INS சிந்துதுர்க் என்ற போர்க்கப்பல்ல பயிற்சி எடுக்கும் வாய்ப்பு இவர் கிடைத்ததால் அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தி தன்னுடைய தேச பக்தியை அடுத்த லெவலுக்கு வளர்த்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் அவருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத அவர் அடிக்கடி பகிர்வார். 1993இல் சென்னையில் தனியார் நிறுவனங்கள்ல தன்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ண இவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால தனது சேவையை தொடர்ந்து செய்து வருபவர். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு மேல அங்க சேவை செஞ்சுட்டு இருக்காரு. தற்போது 2024 இருந்து கொல்கத்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா இப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தனது பணியை ரொம்ப சிறப்பா அந்த சொசைட்டிக்கு செய்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆளுமை. டெக்னாலஜியில நீண்ட அனுபவம் பெற்றிருந்தாலும் வரலாறு, சமூகம், பொருளாதாரம் மற்றும் உலகின் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றம் போன்ற பல விஷயங்கள் இவருக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். அது குறித்து தன்னுடைய தேடுதலை தொடர்ந்து செய்து கொண்டு வருபவர் இவர். வைகறை சங்கமத்தோட மிகப்பெரிய ஒரு ஆளுமை. இப்பேற்பட்ட பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச்வி அருணகிரி அவர்களை அன்புடன் அழைத்து இந்த தளம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது உங்கள் அனைவரும் சார்பாக. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி பிருத்திவிராஜன் சார். நன்றி சார், மிக சிறப்பான அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். இந்த இமேஜ் தெரியுதுங்களா? தெரியுது சார். தெரியுதுங்க சார். நல்லா இருக்கு. எங்க பாத்துருக்கீங்க மேடம்? ஏதாவது ஐடியா இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா?
வியட்நாம் அந்த மாதிரி இடங்களா? இல்ல மேடம், நம்ம சென்னையில இருக்கு. பிக்சர் கேக்குறேன். விபாஸ்னா விபாஸ்னா சென்னை பழந்தண்டலம் எல்லாம் இருக்கு. இது ஆக்சுவலா நான் இன்னைக்கு எடுத்திருக்க இப்போ வந்து வைகரையும் விபாஸ்னாவும். ஸோ இந்த வைகரைக்கு அடிப்படை ஆதாரம் வந்து சூரியன். சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னு நம்ம எல்லாரும் படிக்கிறோம், நம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலா சன் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுதா? நம்ம சூரிய குடும்பத்துல சொல்லுங்க சார். இல்ல, இல்ல. நன்றி, மிக்க நன்றி. சூரிய குடும்பத்துல கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட புளூட்டோல சன் வந்து வெஸ்ட்ல ரைஸ் ஆகுது. ஒருவேளை நம்ம சர்வதேச விண்வெளி நிலையத்துல இருந்தோம்னா ஒரு நாளைக்கு 16 முறை சன்ரைஸையும் சன்செட்டையும் பார்க்க முடியும். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம நினைக்கிற மாதிரி முதல்ல நான் எப்ப பேசினாலும் இங்கு அனைத்தும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு நிரலை கொண்டிருக்கிறது, இவை அனைத்துமே நிலையாமை கொண்டிருக்கிறது என்று சொல்வேன். இப்போ அப்படி இருக்கும்போது சன் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை, ஸ்டாட்டிக்கா இல்லை. ஆக்சுவலா அதுவுமே வந்து மில்கி வே கேலக்சிய மையத்தோட அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஸ்பீட்ல 7,20,000 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. 230 மில்லியன் இயர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். அது வந்து கேலண்டிக் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா வைகரையும் விபாசனாவும். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறான், பூமி விழிக்கிறது, பறவைகள் பாடுகின்றன, மலர்கள் மலர்கின்றன. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் விழிப்புணர்வு உதிக்கிறதா? நாம் தினமும் உடலை எழுப்புகிறோம், ஆனால் மனதை எழுப்புகிறோமா? நாம் தினமும் கைபேசியை சார்ஜ் செய்கிறோம், ஆனால் நமது சிந்தனையை எப்போதாவது புதுப்பிக்கிறோமா? நாம் தினமும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறோம், ஆனால் நமது மனதை எப்போது பார்த்தோம்? அதுதான் இன்றைய உரையின் மைய கேள்வி. எவ்ரி சன்ரைஸ் லைட்ஸ் த வேர்ல்ட், பட் ஒன்லி அவேர்னஸ் லைட்ஸ் த ஹியூமன் லைஃப். இன்று நான் பேச வருவது ஒரு மதத்தை பற்றி அல்ல, ஒரு தியான முறையை பற்றி மட்டுமல்ல, ஒரு தத்துவத்தை பற்றி மட்டுமல்ல, ஒரு புதிய மனிதனை உருவாக்கும் அறிவியல், ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை பயணத்தை பற்றியது. வைகரை என்றால் என்ன? வைகரை என்பது கடிகாரத்தில் இருக்கும் ஒரு நேரம் அல்ல, அது இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரும் தருணம், அறியாமையில் இருந்து அறிவிற்கு வரும் பயணம், தூக்கத்தில் இருந்து விழிப்பிற்கு வரும் வாழ்க்கை. ஆம், விபாசனா என்றால் என்ன? விபாசனா என்பது பாலி மொழி. பாலியில் விஐ என்றால் ஸ்பெஷல், பாசனா என்றால் சீயிங், அதாவது உள்ளதை உள்ளபடியே காண்பது. எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எவ்வாறு ஒரு பொருள் இருக்கிறதோ அவ்வாறே அதை பார்ப்பதுதான் விபாசனா. மாற்ற முயலாமல், தீர்ப்பு வழங்காமல், வெறுக்காமல், பற்று கொள்ளாமல், வெறும் கவனித்தல். ஆம், வெறும் கவனித்தல், அதுதான் விபாசனா. நோபல் சைலன்ஸ், மௌனம் பேசும் என்று நாம் ஏற்கனவே தங்கம் சாய்ராமன் அவர்களுடைய செஷனில் பார்த்தோம். ஆனால் இங்கு நோபல் சைலன்ஸ் என்பது உடல் மொழியும் பேசக்கூடாது, மனமொழியும் பேசக்கூடாது. அதுதான் விபாசனா. அதாவது நோ யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப், வித்தின் யுவர் செல்ஃப். இதுதான் கோர் பிரின்சிபல் இன் விபாசனா. நோ யுவர் செல்ஃப், KNOW, நோ யுவர் செல்ஃப், பை யுவர் செல்ஃப், வித்தின் யுவர் செல்ஃப். இன்றைய பயணம் இன்று நாம் சேர்ந்து அறிய போவது ஏன் மனிதனுக்கு விழிப்புணர்வு தேவை, விபாசனா எப்படி உருவானது, அறிவியல் விபாசனா பற்றி என்ன சொல்கிறது, திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நமது குடும்பம் வாழ்க்கையில் இதன் பங்கு என்ன, எதிர்கால மனித குலத்திற்கு இதன் அவசியம் என்ன. இன்று இந்த வைகரை விட்டு வெளியே போகும்போது ஒரு பேச்சை கேட்டவர்களாக மட்டுமல்லாமல் ஒரு புதிய மனிதர்களாக நாம் வெளியே செல்ல வேண்டும். அப்படியானால் முதல் கேள்வி, மனிதன் இன்று ஏன் தனது மனதை மீண்டும் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான்? வைகரை என்றால் என்ன என்று பார்த்தோம், விபாசனா என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஏன் இன்றைய மனிதனுக்கு விழிப்புணர்வு அவசியம்? இந்த கேள்விக்கான பதிலை தேடாமல் விபாசனாவை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. நாம் வாழும் காலம் சாதாரண காலம் அல்ல,
இது செயற்கை நுண்ணறிவின் காலம். ஒரு பொத்தானை அழுத்தினால் கட்டுரை எழுதும் ஏஐ சில வினாடிகளில் படம் வரையும், இசையை உருவாக்கும், மருத்துவ ஆலோசனை வழங்கும், மொழிபெயர்ப்பு செய்யும், வாகனம் ஓட்டும். நேற்று மனிதன் செய்த வேலைகள் அனைத்தையும் இன்று எந்திரம் செய்கிறது. இயந்திரங்கள் புத்திசாலிகளாக கொண்டிருக்கின்றன, மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அமைதியானவர்களாக மாற்ற பெற்றிருக்கிறார்களா, மாறுகிறார்களா? நாம் தகவல் இல்லாத காலத்தில் வாழவில்லை. தகவல் வெள்ளத்தில் மிதக்கிறோம் என்று கூட சொல்லலாம். ஒரு நாளில் நமது கைபேசியில் நூற்றுக்கணக்கான செய்திகள், சமூக ஊடகங்களில் ஆயிரக்கணக்கான பதிவுகள், முடிவில்லாத வீடியோக்கள், தொடர்ச்சியான அறிவிப்புகள், உலக வரலாற்றில் எந்த தலைமுறையும் பெறாத அளவுக்கு தகவலை இன்று நாம் பெறுகிறோம். தகவல் அதிகரித்திருக்கிறது, ஆனால் தெளிவு அதிகரித்திருக்கிறதா? அறிவு வளர்ந்திருக்கிறது, ஆனால் மனிதநேயம் வளர்ந்திருக்கிறதா? வேகம் அதிகரித்திருக்கிறது, ஆனால் வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கிறதா? இன்று மனிதன் வெற்றிக்காக ஓடுகிறான். பதவி வேண்டும், பணம் வேண்டும், புகழ் வேண்டும், சொத்து வேண்டும், பின்தொடர்பவர்கள், ஃபாலோவர்ஸ் வேண்டும், லைக்குகள் வேண்டும். ஆனால் ஒரு நாள் இரவு தனியாக அமரும் போது அவன் மனம் கேட்கும் கேள்வி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? உலகம் வெற்றியை அளவிடுகிறது, உள்ளம் அமைதியை தேடுகிறது. வெற்றி என்பது வாழ்க்கையின் உயரம், அமைதி என்பது வாழ்க்கையின் ஆழம். உயரம் மட்டும் இருந்தால் போதாது, ஆழமும் இருக்க வேண்டும். மன அழுத்தம் அமைதியின் அமைதியான திருடன். இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய தொற்று நோய் என்ன? அது வைரஸ் அல்ல, அது மன அழுத்தம், பணிச்சுமை, குடும்ப பொறுப்பு, பொருளாதார கவலை, எதிர்கால அச்சம், ஒப்பீடு மனநிலை, டிஜிட்டல் அடிமைத்தனம். இந்த அனைத்தும் மெதுவாக நமது மன அமைதியை திருடிக் கொண்டிருக்கின்றன. மருத்துவ உடலை காப்பாற்றும், தொழில்நுட்பம் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. மனதை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? அதற்கான பதில்தான் இன்றைய விபாசனா. விபாசனா என்றால் விழிப்புணர்வு. மனிதன் சந்திக்கும் மிகப்பெரிய சவால், மனிதனின் எதிரி வெளியில் இல்லை, அவன் மனதில்தான். கோபம், பொறாமை, பயம், அவசரம், பேராசை, வெறுப்பு, இவை எல்லாம் வெளியில் இருந்து வருவதில்லை, நமக்குள்ளேயே உருவாகின்றன. அதனால்தான் புத்தர் உலகத்தை மாற்றுவதற்கு முன் மனதை பார்க்க சொன்னார். அதனால்தான் திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசிலன் என்றார். காரணம், மன தூய்மை எல்லா அறங்களுக்கும் அடிப்படை ஆதாரம். ஏஐக்கு அப்பால் மனிதன் தனித்துவம். ஏஐ வேகமாக கணக்கிட முடியும், அதனால் கருணை உணர முடியாது. 1000 புத்தகங்களை படிக்க முடியும், அதனால் அன்பை அனுபவிக்க முடியாது. பதில் சொல்ல முடியும், ஆனால் அது மனசாட்சியுடன் வாழ முடியாது. மனிதன் உண்மையான பலம் அறிவுத்திறன் மட்டுமல்ல, விழிப்புணர்வு. அறிவு மனிதனை திறமையாக்குகிறது, விழிப்புணர்வு மனிதனை மகத்தானவனாக்குகிறது. ஆம், நாம் அடிக்கடி கேட்கிறோம், எதிர்காலம் ஏஐ உடையது. நான் அதில் ஒரு வரியை சேர்க்க விரும்புகிறேன். எதிர்காலம் ஏஐ பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு மட்டும் உடையதல்ல, தங்கள் மனதை வழிநடத்த தெரிந்தவர்களுக்கும் உடையது. ஏனெனில் தொழில்நுட்பம் தான் கருவி, மனிதன் தான் திசை. கருவி சக்தியை தரலாம், திசைதான் அர்த்தத்தை தர முடியும். மனிதன் சந்திரனில் காலடி வைத்து விட்டான், செவ்வாய்க்கு விண்கலங்களை அனுப்பிவிட்டான், கடலின் ஆழத்தை ஆராய்கிறான், விண்வெளியையும் வென்றுவிட்டான். ஆனால் இன்னும் அவன் முழுமையாக ஆராயாத ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது என்றால் அது அவனுடைய மனம். நாம் புத்தகத்தில் பிரபஞ்சத்தை படிப்போம், புத்தகமாய் இந்த பிரபஞ்சத்தையே படிப்போம். உலகின் மிகப்பெரிய ஆய்வகம் மனித மூளை. உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானி எவன் ஒருவன் தன் மனதை கவனிக்க தொடங்குகிறானோ அவன்தான். The greatest discovery is not the planet, new planet. The greatest discovery is your own mind. நமது மனதை புரிந்து கொள்ள உதவும் இந்த விபாசனா ஒரு ஆன்மீக பயிற்சி மட்டுமா, அல்லது அறிவியலும் அதை ஏற்றுக்கொள்கிறதா? இன்று உலகம் ஒரு புதிய உண்மையை ஒப்புக்கொள்ள தொடங்கி உள்ளது. ஆன்மீகமும் அறிவியலும் எதிரிகள் அல்ல. ஒரே உண்மையை இரண்டு வெவ்வேறு மொழிகளில் தேடி செல்லும் பயணிகள். அறிவியல் கேட்கிறது ஏன், ஆன்மீகம் கேட்கிறது எப்படி. அறிவியல் வெளி உலகை ஆராய்கிறது, விபாசனா உள் உலகத்தை ஆராய்கிறது, இன்னர் மைண்ட். இரண்டும் இணையும் போது முழுமையான மனிதன் உருவாகிறான். மனித மூளை பிரபஞ்சத்தின் அதிசயம். இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய கணினி எது? சூப்பர் கம்ப்யூட்டரா அல்லது குவாண்டம் கம்ப்யூட்டரா? இல்லை, மனித மூளை. சுமார் 86 பில்லியன் நரம்பணுக்கள், நியூரான்ஸ். ஒவ்வொரு நரம்பணுவும் ஆயிரக்கணக்கான இணைப்புகளை உருவாக்குகிறது. இந்த இணைப்புகளில்தான் நமது நினைவுகள், நமது பழக்கங்கள், நமது பயங்கள், கனவுகள், குணநலன்கள் அனைத்தும். ஆம்,
நாம் நமது மூளையை இயக்குகிறோமா அல்லது நமது பழக்கங்கள் தான் நம்மை இயக்குகிறதா? நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படி என்றால் என்ன? ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் சொன்னார்கள், மூளை வளர்ந்த பிறகு மாறாது. ஆனால் இன்று நரம்பியல் அறிவியல் என்ன சொல்கிறது? மூளை உயிரோடு இருக்கும் வரை மாறிக்கொண்டே இருக்கும். இதற்கு பெயர்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது நீங்கள் தினமும் எப்படி சிந்திக்கிறீர்களோ அதற்கேற்ப உங்கள் மூளை புதிய பாதைகளை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் தினமும் கோபப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். கோபத்தின் நரம்பு வழிகள் வலுவடையும். ஒரு மனிதன் தினமும் நன்றி உணர்வோடு வாழ்கிறான் என்றால் அமைதியின் பாதைகள் வலுவடைகின்றன. அதனால்தான் எண்ணங்கள் விதைகள், பழக்கங்கள் மரங்கள், வாழ்க்கை அதன் கனி. விபாசனா மனதிற்கான ஒரு ஆய்வுக்கூடம். நம்பிக்கையை கேட்கவில்லை, அனுபவத்தை அழைக்கிறது. நம்புங்கள் என்று சொல்லவில்லை விபாசனா, கவனியுங்கள் என்று சொல்கிறது. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், உங்கள் உணர்ச்சியை கவனியுங்கள், உங்கள் கோபத்தை கவனியுங்கள், உங்கள் பயத்தை கவனியுங்கள். கவனிக்க தொடங்கும் அந்த நொடியிலேயே மாற்றம் தொடங்குகிறது. மன அழுத்தம். கோபப்படும் போது இதய துடிப்பு ஏன் அதிகரிக்கிறது? பயப்படும் போது கைகள் ஏன் அடங்குகிறது? கவலைப்படும் போது தூக்கம் ஏன் வருவதில்லை? ஏனெனில் உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. மனம் அமைதியாக இருந்தால் உடலும் அமைதியாக இருக்கும். மனம் குழப்பமாக இருந்தால் உடலும் அதை பிரதிபலிக்கும். அதனால்தான் நோபல் சைலன்ஸ் என்று சொன்னோம். மௌனம் பேசும், ஆனால் நோபல் சைலன்ஸ் ஒருபோதும் பேசாது. மனநலம் என்பது உடல் நலத்தின் வேர். அடுத்ததாக மிரர் நியூரான்ஸ். மிரர் நியூரான்ஸ் என்றால் என்ன? ஒரு குழந்தை ஏன் சிரிக்கிறது? அம்மா சிரிக்கும் போது அதுவும் சிரிக்கிறது. ஒருவர் கொட்டாவி விட்டால் அருகில் இருப்பவருக்கும் கொட்டாவி தொற்றி விடுகிறது. இதற்கு காரணம் மிரர் நியூரான்ஸ். அதாவது உணர்வுகள் தொற்றக்கூடியவை. ஒரு கோபமான மனிதன் ஒரு குடும்பத்தை பாதிக்க முடியும். ஒரு அமைதியான மனிதன் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். அதனால்தான் நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள உலகத்திற்காகவும். ஹார்ட் பிரைன் கனெக்ஷன். நாம் பல நேரங்களில் சொல்லுவோம், இதயம் சொல்வதை கேளுங்கள். அறிவியல் என்ன சொல்கிறது? மனமும் உணர்ச்சிகளும் முடிவுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அமைதியான மனமும் தெளிவான முடிவுகளை உருவாக்கும். அவசரமான மனம் தவறான முடிவுகளை உருவாக்கும். அதனால்தான் முடிவு எடுப்பதற்கு முன் ஒரு நிமிடம் அல்லது சில வினாடிகள் அமைதி பல ஆண்டுகளின் வருத்தத்தை தவிர்க்க முடியும். அதனால் பாலிவகல் தியரி. அப்படி என்றால் உணரும் மனம், பாதுகாப்பை உணரும் மனம். ஆம், மனிதன் பாதுகாப்பாக உணரும் போது அவன் எளிதாக கற்றுக்கொள்கிறான், அன்பு செலுத்துகிறான், படைப்பாற்றல் வெளிப்படுகிறது. ஆனால் பயம் நிறைந்த மனம் போராடும், தப்பிக்கும் அல்லது முடங்கி போகும். விபாசனா போன்ற கவனிப்பு பயிற்சிகள் மனதை மெதுவாக அமைதிப்படுத்தி உள்ளார்ந்த பாதுகாப்பு உணர்வை வளர்க்க உதவக்கூடும். ஒரு சிறிய கதை. ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கிறான், எனக்கு மன அமைதி இல்லை. ஆசிரியர் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு கைப்பிடி மண்ணை போடுகிறார். தண்ணீர் கலங்குகிறது. அதை அப்படியே வைத்து விடுகிறார். சில நிமிடங்களுக்கு பிறகு மண் கீழே அமர்ந்து தண்ணீர் தெளிந்து தெளிவான நீராக தெரியும் போது ஆசான் சொன்னார், மனமும் இப்படித்தான். அதை வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்த வேண்டியதில்லை. அதை அமைதியாக கவனித்தால் அது தானாகவே தெளிவடையும். இதுவே விபாசனாவின் அறிவியல். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் நம்மை பாபத்தில் ஏற்றிவிடும், அது பாசத்தில் தள்ளிவிடும். ஆம், அடித்தாலும் அணைத்தாலும் வழிக்கு வராது, அப்படியே விட்டு விட்டாலும் முடிவும் இராது. நயத்தாலும் பயத்தாலும் கூட அது அடங்கி விடாது, நமக்குள்ளே இருந்து கொண்டு நன்மை தராது. வெள்ளி பணம் நாடி வாலாட்டம் போடும், கள்ளத்தனம் செய்து வெறியாட்டம் ஆடும், கல்லை பாலாக்கி களியாட்டம் போடும். ஆம், மனித மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு. ஒரு காலத்தில் தியானம் என்பது மதத்தின் சொத்து என்று நினைத்தார்கள். இன்று மருத்துவ உலகம், உளவியல் உலகம், நரம்பியல் உலகம், தலைமைத்துவம் அனைத்தும் மனகவனம், சுய கவனிப்பு, விழிப்புணர்வு ஆகியவை மனித நலனுக்காக முக்கியமானவை என்பதை ஆராய்ந்து வருகின்றன. அறிவியல் சொல்வது ஒன்றே, மனதை மாற்றினால் மனிதனுடைய மூளை மாறும், மூளை மாறினால் வாழ்க்கை மாறும். மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய எந்திரம் சூப்பர் கம்ப்யூட்டர் அல்ல, குவாண்டம் கம்ப்யூட்டர் அல்ல, விழிப்புணர்வுடன் செயல்படும் மனித மனமே. ஒரு கணினி தரவுகளை சேமிக்கும்,
ஒரு விழிப்புணர்வு உள்ள மனம் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். சயின்ஸ் எக்ஸ்பிளைன் த பிரைன், விபாசனா ட்ரெயின்ஸ் த மைண்ட். When both unite, humanity reaches its highest potential. ஆம், அறிவியல் இன்று இதை ஏற்றுக்கொள்கிறது. இந்த உண்மையை நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உணர்ந்திருந்தார்கள். புத்தர், திருவள்ளுவர், தொல்காப்பியர், சங்க புலவர்கள், தமிழ் சித்தர்கள் மனதை பற்றி என்ன சொன்னார்கள்? அறிவியல் என்று மூளையை ஆராய்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன், இஇஜி, எஃப்எம்ஆர்ஐ, நியூரோ சயின்ஸ் எல்லாமே மனித மனத்தின் செயல்பாடுகளை விளக்குகின்றன. ஆனால் ஒரு கேள்வி, இந்த உண்மைகளை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்களா? விஞ்ஞான கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் அவர்கள் மனதை எப்படி புரிந்து கொண்டார்கள்? அதற்கான பதில் தமிழ் இலக்கியம் இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் இந்த தமிழ் மொழி ஒரு மொழி மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல், அறிவியல் அடிப்படையிலான வாழ்வியல். நாம் தமிழை ஒரு மொழியாக மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழ் ஒரு பண்பாடு, நாகரிகம், சிந்தனை, வாழ்க்கை முறை, முக்கியமாக மனதை புரிந்து கொள்ளும் ஒரு அறிவியல். உலக மொழிகள் பல இருந்தாலும் மனிதனை முழுமையாக வாழ கற்றுத்தரும் மொழிகளில் தமிழ் தனித்துவமானது. ஆம், புத்தர், திருவள்ளுவர் மனித மனத்தின் உளவியலாளர்கள். புத்தர் மனமே அனைத்திற்கும் காரணம் என்றார். உலகம் இன்று சைக்காலஜி என்று அழைக்கிறது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை நெறியாக கூறிவிட்டார். மனத்துக்கண் மாசிலன். மனம் தூய்மையாக இருந்தால் அனைத்து அறங்களும் அதிலிருந்து பிறக்கின்றன. மனம் கெட்டிருந்தால் அறிவும் ஆபத்தாக மாறும், பதவியும் ஆபத்தாக மாறும், செல்வமும் ஆபத்தாக மாறும். அதனால்தான் மனம் முதலில், பிறகு வார்த்தை, செயல், வெற்றி. எழுத்து, சொல், பொருள். தொல்காப்பியத்தில் தன்னைத்தான் வென்றவன். உலக வரலாற்றில் பல நாடுகளை வென்றார்கள், சாம்ராஜ்யங்களை வென்றார்கள். ஆனால் தன்னையே வென்றவர்கள் மிக சிலர் மட்டுமே. திருவள்ளுவர் அதைத்தான் வலியுறுத்துகிறார். ஒரு கோபத்தை வெல்வது 1000 பகைவர்களை வெல்வதை விட பெரிய சாதனை. ஒரு ஆசையை அடக்குவது ஒரு பேரரசை ஆளுவதை விட உயர்ந்த தலைமைத்துவம் கொண்டது. தன்னடக்கம் என்பது பலவீனம் அல்ல, அதுவே மிகப்பெரிய வலிமை. சங்க இலக்கியத்தில் இயற்கையுடன் இணைந்த மனங்கள். சங்க புலவர்கள் மனிதனை இயற்கையில் இருந்து பிரிக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், மலை போல் நிலைத்திரு, நதி போல ஓடு, மரம் போல கொடுத்து கொண்டே இரு, மலர் போல மனம் வீசு, இயற்கையை வெல்லாது, இயற்கையுடன் இணைந்து வாழ். இன்று மாடர்ன் வேர்ல்டு மைண்ட்ஃபுல்னஸ் என்று உலகம் சொல்லும் கருத்து. சங்க இலக்கியம் வாழ்ந்து காட்டியது அன்றே. தொல்காப்பியத்தில் மனித உணர்வுகளின் வரைபடம். தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் அல்ல, அது மனித உணர்வுகளின் அறிவியல். அகம், புறம் என்று வாழ்க்கையை இரண்டாக பிரித்து, புற உலகில் வெற்றி பெற்றாலும் அக உலகில் தோற்றால் வாழ்க்கை முழுமையடையாது. விபாசனாவும் இதைத்தான் சொல்கிறது. வெளியை மாற்றுவதற்கு முன் உள்ளத்தை பாருங்கள். தமிழ் சித்தர்கள் உள்ளொளியின் விஞ்ஞானிகள் என்று சொன்னால் மிகையல்ல. சித்தர்கள் ஆய்வுக்கூடத்தில் வாழவில்லை, உள்ளத்தின் ஆய்வுக்கூடத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் உடலை மட்டும் ஆராயவில்லை, மூச்சை ஆராய்ந்தார்கள், மனதை ஆராய்ந்தார்கள், உணர்வுகளை ஆராய்ந்தார்கள். திருமூலர் கூறுகிறார், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். என்ன அற்புதமான சிந்தனை! நாம் கோயிலுக்கு செல்லும் முன் நம் உள்ளம் கோயிலாக இருக்க வேண்டும். இதுவே விபாசனாவின் அடிப்படை நோக்கமும் கூட. ஔவையார் வாழ்வின் எளிய ஞானம். ஔவையார் சில வார்த்தைகளில் ஒரு வாழ்க்கையை சொல்லிவிடுவார். அவர் நமக்கு அறிவை மட்டும் தரவில்லை, அறிவோடு பணிவையும் கற்று தந்திருக்கிறார். நாம் உயர உயர நமது அகந்தை குறைய வேண்டும். ஏனெனில் நிறைந்த மரம்தான் தாழ்ந்து நிற்கிறது. பாரதியார் வல்லமை தாராயோ. பாரதியார் எப்போதும் விழிப்புணர்வின் கவிஞர். அவர் பாடியது சுதந்திரம் மட்டுமல்ல, உள்ளத்தின் விடுதலை, அச்சமின்றி வாழ்வது, சாதி, மதம், பாலினம் என்ற எல்லைகளை தாண்டிய மனிதநேயம். பாரதியார் கனவு கண்டது விழித்த மனிதன். விபாசனாவும் உருவாக்குவது விழித்த மனிதனேயே. தமிழும் விபாசனாவும். திருவள்ளுவர் சொல்வது மன தூய்மைப்படுத்து, சித்தர்கள் சொல்வது மூச்சை உணரு, சங்க இலக்கியம் சொல்வது இயற்கையோடு இணைந்து வாழ், பாரதியார் சொல்வது அச்சமின்றி விழித்தெழு, விபாசனா கவனித்து வாழ். பாருங்கள், வார்த்தைகள் வேறு, காலம் வேறு, ஆனால் செய்தி ஒன்று. மனதை அறிந்தவனே வாழ்க்கை அறிகிறான். யோகா இந்தியாவின் பரிசாக இந்த உலகத்திற்கு. மைண்ட்ஃபுல்னஸ் உலகின் தேடல். ஆனால் தமிழ் இலக்கியம் மனித குலத்திற்கு அளிக்கும் மிகப்பெரிய பரிசு அறிவோடும் அறத்தோடும் விழிப்புணர்வோடும் வாழும் வாழ்க்கை. இன்று உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கொண்டது. ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இன்டெலிஜென்ஸ், மூதாதையர்களின் மரபு அறிவு மறந்துவிடக்கூடாது. நமது முன்னோர்களின் ஞானம் நமது எதிர்காலத்தின் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆம், நாம் வெறும் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு மொழியின் வாரிசுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் முன்னே
சிந்தித்த ஒரு நாகரிகத்தின் வாரிசுகள். புத்தரின் புத்த தம்மம், திருவள்ளுவரின் திருக்குறள், தொல்காப்பியரின் தொல்காப்பியம், சித்தர் பாடல்கள், பாரதியார், இன்னும் பலர் எழுதிய வெறும் இலக்கியம் அல்ல, மனிதனை உயர்த்தும் வாழ்க்கை வரைபடம். அந்த வரைபடத்தை இன்று அறிவியல் உறுதிப்படுத்துகிறது. விபாசனா அதை அனுபவமாக மாற்றுகிறது. வைகரை அதை வாழ்வாக மாற்றுகிறது. இதுவரை விழிப்புணர்வு ஏன் தேவை? அறிவியலும் அதை ஏற்றுக்கொள்வதை பார்த்தோம். தமிழ் இலக்கியமும் அதை வலியுறுத்துவதை பார்த்தோம். ஆனால் இந்த விழிப்புணர்வு நமது அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுகிறது? குடும்பம், அலுவலகம், ஒரு தலைவராக, பெற்றோராக, குடிமகனாக விபாசனா எப்படி நமது வாழ்க்கையை மாற்ற முடியும்? நாம் ஒரு அழகான பயணம் செய்தோம் இதுவரை. விழிப்புணர்வு ஏன் தேவை என்பதை பார்த்தோம். அறிவியல் அதை உறுதிப்படுத்துவதை பார்த்தோம். தமிழ் இலக்கியம் அதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியல் நெறியாக இருந்ததை பார்த்தோம். மிக முக்கியமான கேள்வி இன்னும், நமது வாழ்க்கையை மாற்றுகிறதா இந்த விபாசனா? ஏனெனில் ஒரு சிந்தனை வாழ்க்கையில் பயன்படவில்லை என்றால் அது வெறும் தகவலாகவே இருந்துவிடும். வாழ்க்கையை மாற்றும் அறிவே ஞானம். விபாசனா என்பது குகைகளில் வாழும் துறவிகளுக்காக மட்டுமல்ல, அது குடும்பத்தில் வாழும் தாய்க்கும், தகப்பனுக்கும், அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியருக்கும், தொழிலதிபர்களுக்கும், மாணவருக்கும், மருத்துவருக்கும், ஆசிரியருக்கும், தலைவர்களுக்கும் இது பொருந்தும். ஒவ்வொரு மனிதனுக்கும். குடும்பத்தில் விபாசனா. ஒரு வீட்டை அழிப்பது மிகப்பெரிய புயல் அல்ல, ஒரு நிமிட கோபம்தான். ஒரு தவறான வார்த்தை, ஒரு அவசர முடிவு பல குடும்பங்கள் பிரச்சனைகளால் அல்ல, புரிந்து கொள்ளாமல் உடைகின்றன. நாம் பெரும்பாலும் பதிலளிக்கிறோம், கேட்பதில்லை. விபாசனா முதலில் கற்றுத்தருவது கேட்கும் கலையை. மற்றவரின் வார்த்தையை மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய மனதையும் கேட்க கற்றுத்தருகிறது. வீடு ஒரு கட்டிடம் அல்ல, அமைதியின் ஆலயமாக மாறிவிடும் இதை மட்டும் தொடர்ந்தால். பெற்றோருக்கான விபாசனா. இன்று குழந்தைகள் நமது அறிவுரையை விட நமது நடத்தையை தான் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஆம், நமது கோபமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கோபத்தை கற்றுக்கொள்கிறார்கள். நாம் அமைதியாக இருந்தால் அவர்கள் அமைதியை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு நாம் தரக்கூடிய மிகப்பெரிய சொத்து பணம் அல்ல, அமைதியான பெற்றோர் என ஒரு தலைமுறையின் குணநலன், ஒரு குடும்பத்தின் மனநிலை தான் உருவாக்குகும். மாணவருக்கான விபாசனா. மாணவர்கள் இன்று பாடப்புத்தகத்தின் அழுத்தத்தை மட்டுமல்ல, ஒப்பீட்டின் அழுத்தத்தையும் சுமக்கிறார்கள். மதிப்பெண், போட்டி, சமூக ஊடகம், எதிர்கால பயம், இவை அனைத்தும் அவர்களின் மனதை சோர்வடைய செய்கின்றன. விபாசனா மதிப்பெண்ணை அதிகரிக்கும் மந்திரம் அல்ல, கவனத்தை அதிகரிக்கும் பயிற்சி. கவனம் அதிகரித்தால் கற்றல் ஆழமாகும். கற்றல் ஆழமானால் வெற்றி கண்டிப்பாக இயல்பாக வந்து சேரும். பணியிடத்தில் விபாசனா. ஐக்கியூ மட்டும் பார்க்கவில்லை. இன்றைய பணியிடங்களில் இக்யூவையும் பார்க்கிறார்கள். ஒரு நல்ல ஊழியர் அறிவுள்ளவர் மட்டுமல்ல, அழுத்தத்தின் நடுவில் அமைதியாக முடிவெடுப்பார். ஒரு கூட்டத்தில் எல்லோரும் பேசாமல் இருக்கும்போது அமைதியாக கேட்டு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பவர்தான் உண்மையான தொழில்முறை நிபுணர். விபாசனா வேலையை மாற்றாது, வேலை செய்யும் மனநிலையை மாற்றுகிறோம். தலைமைத்துவத்தில் விபாசனா. சமூகத்தில் விபாசனா. மனிதன் மாறினால் குடும்பம் மாறும், குடும்பம் மாறினால் சமூகம் மாறும், சமூகம் மாறினால் நாடு மாறும். எல்லா மாற்றங்களும் ஒரே மனிதன் மனதில் தொடங்குகின்றன. நீங்கள் உலகத்தில் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நீங்களே மாறுங்கள் என்ற வாசகத்தின்படி ஒரு உண்மை சம்பவம். ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் அவசரமாக முடிவெடுப்பதில்லை. முதலில் என்னை நான் கவனிக்கிறேன், பிறகு சூழ்நிலையை கவனிக்கிறேன், அதன் பிறகே முடிவெடுக்கிறேன். இதுதான் விபாசனாவின் நடைமுறை. முதலில் கவனி, பிறகு புரிந்து கொள், அதன் பிறகு செயல். இந்த 21ஆம் நூற்றாண்டின் 3 திறன்கள், எதிர்கால உலகில் மிக முக்கியமான 3 திறன்கள். லேர்ன், தொடர்ந்து கற்றுக்கொள். அன்லேர்ன், தேவையில்லாதவையை விட்டுவிடு. ரீலேர்ன், புதிய உண்மைகளை ஏற்று வளர்ந்து கொள். நான் ஒரு 4வது திறனை சேர்க்க விரும்புகிறேன். அப்சர்வ், விழிப்புணர்வுடன் கவனி. கவனிக்கும் மனிதன் கற்றுக்கொள்வான், கற்றுக்கொள்ளும் மனிதன் மாறுவான், மாறும் மனிதன் உலகத்தை மாற்றுவான். விபாசனா நமக்கு புதிய கண்களை தரவில்லை, புதிய பார்வையை தருகிறது. புதிய உலகத்தை உருவாக்குவதில்லை, புதிய மனிதனை உருவாக்குகிறது. புதிய வாழ்க்கையை அளிப்பதில்லை, இருக்கும் வாழ்க்கையை முழுமையாக வாழ கற்று தருகிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி மற்றவர்களை வெல்வதில் இல்லை, ஒவ்வொரு நாளும் நேற்றைய உங்களை விட இன்று சிறந்த மனிதராக மாறுவதில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் மாறினால் குடும்பம் மாறும், குடும்பம் மாறினால் சமூகம். வைகரை, விபாசனா, இயற்கை. மனிதன் இயற்கையிலிருந்து விலகி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை மாற்றம் முழுமையடையாது. ஆக வைகரை, விபாசனா, இயற்கை, இந்த 3ம் தனித்தனி வார்த்தைகள் அல்ல, ஒரே வாழ்க்கையின் 3 முகங்கள். ஆம், இயற்கை உலகின் முதல் பல்கலைக்கழகம். மனிதன் பிறப்பதற்கு முன்பே இயற்கை இருந்தது.
மனிதன் உருவாக்கிய எந்த பல்கலைக்கழகமும் இயற்கையை விட பெரிதல்ல. முதல் ஆசிரியர் தாய், அதற்கு பிறகு இயற்கை. மரம் பேசவில்லை, ஆனால் தர்மத்தை கற்றுத்தருகிறது. நதி அறிவுரை சொல்லவில்லை, ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் நமக்கு தொடர்ந்து ஓடிக்கொள்ள சொல்லி தருகிறது. சூரியன் புத்தகம் எழுதவில்லை, ஆனால் தொடர்ச்சியான தத்துவத்தை வாழ்ந்து காட்டுகிறது. வைகறை பிரபஞ்சத்தின் தினசரி அதிசயங்கள். ஒரு நாள் கூட சூரியன் தாமதமாக உதித்ததில்லை. ஒரு நாள் கூட பூமி தனது சுழற்சியை நிறுத்தியதில்லை. பிரபஞ்சம் ஒழுங்குடன் இயங்குகிறது. அந்த ஒழுங்கின் பெயர்தான் இயற்கை நியதி. வைகறை நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. நேற்று எப்படி இருந்தாலும் இன்று மீண்டும் தொடங்கு. அதனால் வைகறை என்பது வெறும் காலை நேரம் அல்ல, நம்பிக்கையின் பெயர். மரம் மௌனத்தின் மகாகுரு. ஒரு மரத்தை பாருங்கள். தன்னுடைய கனிகளை தானே சாப்பிடுவதில்லை, தன்னுடைய நிழலில் தானே ஓய்வெடுப்பதில்லை, தன்னுடைய மலரின் மனத்தை தானே அனுபவிப்பதில்லை, பிறருக்காக வாழ்கிறது. அதனால்தான் மரம் வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவ ஞானி. விபாசனா நம்மை நான் என்பதிலிருந்து நாமாக மாற்றுகிறது. நதி பற்றற்ற பயணம். நதி நிற்காது, புலம்பாது, பின் திரும்பாது. தடைகள் வந்தாலும் தன் பாதையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமது வாழ்க்கையும் அப்படித்தான். துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும், ஏமாற்றங்கள் வரும். ஆனால் நிற்காதே, ஓடிக்கொண்டே இரு. இதுவே விபாசனா சொல்லும் பற்றற்ற வாழ்க்கை. பருவங்கள் மாற்றத்தின் பாடம். கோடை வருகிறது, மழை வருகிறது, குளிர் வருகிறது, வசந்தம் வருகிறது. எதுவும் நிரந்தரமல்ல. இதுதான் புத்தர் கூறிய அனிச்சா, இம்பர்மனன்ஸ். மகிழ்ச்சியும் நிலைக்காது, துக்கமும் நிலைக்காது, வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட மனிதன் வாழ்க்கையோடு போராட மாட்டான், வாழ்க்கையோடு பயணிப்பான். பிரபஞ்சம் சொல்லும் பணிவு. நாம் வாழும் பூமி சூரிய குடும்பத்தில் ஒரு சிறிய கோள். சூரியன் பால்வெளி மண்டலத்தில் ஒரு சாதாரண நட்சத்திரம். பால்வெளி கோடிக்கணக்கான விண்மீன் மண்டலங்களில் ஒன்று. அப்படியானால் நமது அகந்தைக்கு இடம் எங்கே? பிரபஞ்சத்தை உணர்ந்த மனிதன் பணிவாக மாறுகிறான். தன்னையே மையமாக நினைக்கும் மனிதன் அமைதியை இழக்கிறான். இயற்கையை இழந்த மனிதன் இன்று குழந்தைகள் மரங்களை விட மொபைல் திரைகளை அதிகமாக பார்க்கிறார்கள். பறவைகளின் குரலை விட நோட்டிபிகேஷன் ஒலிகளை அதிகமாக கேட்கிறார்கள். சூரிய உதயத்தை விட ஸ்கிரீன் லைட்டை அதிகமாக பார்க்கிறார்கள். நாம் இயற்கையிலிருந்து விலகிய அளவுக்கு நம்மிடம் இருந்தும் நாம் விலகிவிட்டோம். வைகறை நம்மை மீண்டும் இயற்கையிடம் அழைக்கிறது. மனிதனும் பிரபஞ்சமும். ஒரு துளி நீர் கடலை நினைவூட்டுகிறது. ஒரு விதை காட்டை நினைவூட்டுகிறது. ஒரு மூச்சு வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. அதுபோல ஒரு விழிப்புணர்வு உள்ள மனிதன் முழு மனித குலத்தின் எதிர்காலத்தை மாற்ற முடியும். ஒரு மெழுகுவர்த்தி 1000 மெழுகுவர்த்திகளை ஏற்ற முடியும். அதன் ஒளி ஒருபோதும் குறையாது. வைகறையில் விபாசனா. இப்போது இந்த 3 வார்த்தைகளையும் ஒன்றாக பாருங்கள். வைகறை நமக்கு சொல்கிறது எழுந்திரு, விபாசனா நமக்கு சொல்கிறது விழித்திரு, இயற்கை நமக்கு சொல்கிறது இணைந்து வாழ். இந்த 3ஐயும் ஒன்றாக வாழ்ந்தால் மனிதன் வெறும் வெற்றியாளனாக மட்டுமல்ல, விழிப்புணர்வு உள்ள மனிதனாக மாறுவான். அந்த வகையில் இன்று இந்த வாய்ப்பை தந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி பாராட்டி, இந்த விபாசனாவின் வைகறை உலக அமைதியின் தொடக்கம். நாம் அடிக்கடி கேட்கிறோம், உலகத்தில் அமைதி வேண்டுமானால் எங்கு செல்வது? அது ஐநாவில் இருக்கிறதா, ஒப்பந்தங்களில் இருக்கிறதா, அரசியல் தலைவரிடம் இருக்கிறதா? ஆகையால் இன்று ஒரு உறுதிமொழியை நாம் ஏற்று என் உரையை முடிக்க விரும்புகிறேன். உங்களது வலது கையை உங்கள் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்குள் இந்த உறுதியை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது சில நிமிடங்களாவது என்னை நான் கவனிப்பேன். கோபத்திற்கு முன் ஒரு மூச்சை நினைவில் கொள்வேன். தீர்ப்பளிப்பதற்கு முன் புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். இயற்கையை நேசிப்பேன். மனிதர்களை மதிப்பேன். விழிப்புணர்வுடன் வாழ்வேன். என் மாற்றத்தின் மூலம் என் குடும்பத்தையும், என் சமூகத்தையும், என் நாட்டையும் உயர்த்த முயற்சிப்பேன். வாழ்க்கையில் நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை நொடிகள் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கிறான், ஆனால் உலகம் ஒளிர்கிறது. ஒரு விழிப்புணர்வு உள்ள மனிதன் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறான், அதனால் மனித குலம் ஒளிர்கிறது. வைகறை உடலை எழுப்புகிறது. விபாசனா மனதை விழிக்க செய்கிறது. விழிப்புணர்வு மனிதனை உயர்த்துகிறது. உயர்ந்த மனிதன் உலகத்தை மாற்றுகிறான். விடியல் என்பது சூரியனின் உதயம் மட்டுமல்ல, ஒரு மனிதனின் விழிப்புணர்வு உதிக்கும் தருணம் தான் உண்மையான வைகறையாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த பயணத்தை எனக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி அனைவருக்கும். இப்போது என்னுடைய பிபிடியை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். உலகத்தின் பேருண்மைகள் 4. இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் இருக்கிறது. துன்பத்திற்கு காரணம் இருக்கிறது. காரணத்தை கண்டுபிடித்தால் துன்பத்தில் இருந்து விடுதலை.
நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். ரொம்ப அருமையான ஸ்பீச். அதாவது விபாஷனா விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைகரை விழிப்புக்கும் விழிப்புணர்வுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னாங்க. காலையில எந்திரிக்கிறது முக்கியம் இல்ல, நல்ல விஷயங்களை நம்மளோட நோக்கம் இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத சொன்னது ரொம்ப சிறப்பு, அருமையான பேச்சு. சார், யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கணுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். தொடர்ந்து நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். முதல்ல கை தூக்குனவங்க வந்து ஜெகநாதன் சுப்பிரமணியன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். அருமையான பேச்சு அருணகிரி சார். அவர் நாளைக்கு பேசுவார் போது இன்னைக்கு பேசுவார்ன்றதை நேற்று பார்க்கும்பொழுது அவர் சிறப்பா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்ன்றது தெரியும். அதுல வந்து அது கொஞ்சமும் குறைவில்லாம அது பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து இந்த விபாசனா தியானத்தை வந்து இப்பெல்லாம் வந்து நிறைய யோகா குருக்கள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ரவிசங்கர், அப்புறமா இந்த சத்குரு, அந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்ம போய் சேர்ந்து ஒரு வாரம் இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு அரை மணி நேரத்துல நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்தினார் அருணகிரி அவர்கள். அது ஒரு 6 நாள் 10 நாள் இருந்து கத்துக்கிறதும் ஒண்ணுதான், இதுல அரை மணி நேரத்துல கத்துக்கிறதும் ஒண்ணுதான். என்னன்னா, தன்னோட மூச்சை உணரணும், விழிப்புணர்வோட இருக்கணும். தன்னோட மூச்சை கவனி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றதுக்கே வந்து ஒரு வாரமாவும், சில இடங்கள்ல 15 நாட்கள் அந்த மாதிரி. அதுக்காக நான் 15 நாட்கள் அங்க இருக்கும் பொழுதும் அதுல உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி நம்மளை ட்ரெயின் அப் பண்றதுக்காக அவங்க வந்து மூச்சை உணர்றதுக்கும் தன்னை உணர்வதற்கும் அத்தனை ஒரு ட்ரைனிங் இருக்குது. அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துல கொடுக்க முடியுமான்றது அருணகிரினாரால முடிஞ்சிருக்கு. ஏன்னா அது வந்து நல்ல அழகா தெளிவா எடுத்துரைச்சாங்க. இதை எல்லாமே அவர் சொன்ன மாதிரி ஏஐ எல்லாம் வந்து நம்ம வந்து மன அழுத்தத்துல இருக்கிறது தான் மனுஷனுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வந்து தன்னை உணர்ந்து முடிவெடுத்தா எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதுக்கு நான் ஒரு கதை கூட படிச்சேன். அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கதையா ஒரு இது மாதிரி இருந்தது. அதுல வந்து ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு உடைஞ்சிருச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக உடனே வந்து முடிவு எடுக்க வேண்டாம், அடுத்த நாள் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு வீட்டுல ஏதாவது ஒண்ணு பால் கொட்டிருச்சு, இல்லைன்னா பாத்திரம் போட்டோம், கீழே போட்டோம், கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா உடஞ்சவங்க மேல கோவப்படுறதை விட அடுத்த நாள் முடிவெடுத்தா அது எதனால ஆச்சு அப்படின்றது ஒரு நிதானமா செய்ய முடியும் அப்படின்றத வந்து அவங்க உணர்த்துவாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த கதை. அதனால தன்னுடைய விழிப்புணர்வோட இருக்கணும்ன்றதுதான் ஒரு முக்கியமான ஒண்ணு. விழிப்புணர்வு இருக்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான். மிருகங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனாலும் அது கூட ஓரளவுக்கு இப்போ 5 அறிவு இருக்கிற மிருகங்கள் கூட விழிப்புணர்வை நோக்கி போற மாதிரிதான் இப்ப உலகங்கள் இருக்குது. ஆனா மனிதர்கள் மட்டும்தான் விழிப்புணர்வோட இருக்கிறதுனாலதான் மனிதர்கள் வந்து சிறந்த நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அருணகிரி சாருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மற்றும் இவர் மில்டன் ராஜசேகருடைய மருமகன், அவருடைய தங்கைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜெகநாதன் சார் ஃபார் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். மில்டன் ராஜசேகர் சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சிறப்பு ஐயா. என்ன சொல்றது, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி ஐயா பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் வந்து இந்த விபாசனா கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் தியானத்தில் ஈடுபாடு உடையவர். ஸோ கோயங்கா என்ற அந்த தொழிலதிபர் வந்து விபாசனா இன்ஸ்டியூட் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. 10 நாள் கோர்ஸ் நடக்குது. அதுக்கு வந்து அவர் நேரம் சந்தித்து கத்துக்கிறதுக்கு முற்படுறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் விபாசனா கற்றுக் கொடுப்பார் என்பது ஜெகநாதன் சொன்னது போல இவஸ் கெட்டிங் ட்ரபிள். என்ன மூச்சு கவனிக்கிறதே எனக்கு பிரச்சனை பெருசா இருக்கு. முதல்ல வேலை மூச்சு கவனிப்பான். மூச்சு அதாவது மூக்கு நுழையில வரக்கூடிய அந்த இன்ஹேலிங் எக்ஸேலிங் அந்த எங்கிருந்து புறப்படுதோ அதை மட்டும் கவனிப்பா, போதும், வேற எதுவுமே இல்லப்பா அப்படின்னாரு. Steve Jobs is saying I am very much struggling for more than days. அது 10 days கோர்ஸ், 10 daysல 3 days எனக்கு இதுலயே வந்து எனக்கு முடியாம போயிடுது அப்படின்றாரு. ஸோ நம்ம கேட்கும்போது ஈஸியா இருக்கிற விஷயம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா தெரியுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த இந்த கோர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூச்சை கழிக்கிறதுல இருந்து ஆனாபானா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அருணகிரி சார் இன்னைக்கு வந்து வேற லெவல்ல பேசினாரு. விழிப்புணர்வு குறித்து தான் புரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் வந்து
பல புத்தகங்கள் படித்தாலும் எனக்கு வந்து அந்த விஷயம் இப்போ இன்னைக்கு தான் அது விலகிச்சு. விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டால் முன்போல் குறைட்டை விட்டாரெல்லாம் கோட்டை விட்டார் என்பது ஞாபகம் வந்தது. அந்த கோட்டையை நம்ம பிடிப்பதற்கு நாம் மனக்கோட்டையை நம்ம வெற்றி பெறுவதற்கு இந்த விபாசனா, இந்த விழிப்புணர்வு நமக்கு இன்னைக்கு அருண் சார் ஸ்பீச் வந்து பலமுறை கேட்க வேண்டிய ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு அவரே சொல்றது போல, அவருடைய இதெல்லாம் சொல்றது போல, இது ஒரு பேச்சல்ல, இது வந்து ஒரு மாஸ்டருடைய பிளெஸிங், மாஸ்டருடைய கைடன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து we have to record it in our mind, not only in the cell or other thing. So it is wonderful and thank you for sir, for thank you வைகரி சமூக பிரதிராஜ் சாருங்க என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் என்னுடைய மருமகன், அப்புறம் வந்து அவங்களுடைய தங்கை கவிதாவுக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும், அவர் வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும், அவர்கள் இன்னைக்கு பிறந்த நாள் 2 பேருக்கும். ஸோ நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மில்டன் ஃப்ரம் ஜெய்ப்பூர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மில்டன் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். சார் ரங்கநாதன் ராமதாஸ் சார், நீங்க பேசலாம் ப்ளீஸ். சார் ரங்கநாதன் சார், நீங்க பேசலாம். தாமோதரன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். வைகரை சங்கமத்திற்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அருணகிரி சார் மிக அழகாக வார்த்தைகளை நிதானமாக நமக்கு உரைத்தது மிகவும் பாராட்டக்கூடியது. ஒரு சொல் உலகை வெல்லும். அருணகிரி ஐயாவின் சொல் ஒவ்வொரு மனிதனையும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும். ஆனால் விவாகா என்ற ஒரு சொல் மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது அமைந்தது. இதை வைகரை சங்கமத்தில் இணைத்து நமக்கு அளித்த அருணகிரி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவாகா, இன்னும் ஒரு தடவை நீங்கள் அதை, அந்த உணர்ச்சியின் உருவத்தை மறுபடியும் எங்களுக்கு எடுத்துரைத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார், ஒரு நைஸ் ஃபீட்பேக். சார் லோகநாதன் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய அன்பான வைகரை காலை வணக்கம். நம்ம அருணகிரி சார் தொண்டை மண்டலம் எப்பொழுதுமே அழகான குரல், வளமான குரல், எப்பவுமே தெளிவாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. இன்னைக்கு 6 பக்கம் எழுதியிருக்கேன், வேகமாக எழுதியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கு. உடல் மொழி, மனமொழி, விபாசனா இந்த வார்த்தை இப்போதான் நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம புக்கெல்லாம் அதிகமாக படிக்கல. ஐயா வந்து நிறைய புத்தகம் படிக்கிறாரு, ரொம்ப டெய்லி நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாரு. அவருடைய உலக அமைதிக்கான பிரார்த்தனை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. பாரதியாரை பற்றி சொன்னது, பாரதி ஒரு விழிப்புணர்வு கவிஞன் அப்படின்னு சொன்னது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே இஜகத்தில் எவர் வந்து எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லைன்னு சொன்னார். நம்ம மில்டன் சார் சொன்னபடி பிழைத்து கொண்டவர்களெல்லாம் விழித்து கொண்டார், குரத்தை விட்டவர்களெல்லாம் கோட்டை விட்டார். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மில்டன் சாருடைய மருமகன் மற்றும் செந்தில் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லோகநாதன் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கை தூக்கி இருக்கீங்க, திடீர்னு வந்துட்டு போகுது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னன்னு தெரியல, நிறைய பேர் வந்துட்டு ஃபாஸ்டா வெளில போயிட்டாங்க. இப்ப கோமதி மேம், நீங்க பேசலாம் மேம் ப்ளீஸ். தேங்க்யூ சார். குடும்ப உறவுகளுக்கு இனிய நற்காலை வணக்கம். இப்போ வந்து இது வந்து ஒரு பேச்சு மாதிரி, அருணகிரி சார் வாழ்க வளமுடன், ரொம்ப ரொம்ப அருமையா ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிளாஸ்ன்னு தான் சொல்லணும் இது. ஏன்னா உன்னால் முடியும் தம்பி, ஐ கேன், நதி போல் ஓடிக்கொண்டிரு, இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கிளாஸஸ் நான் போயிருக்கேன். அந்த லிஸ்ட்ல தான் இதை சேர்க்கணும். லோகநாதன் சார் சொன்ன மாதிரி இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு புதிய வார்த்தையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அந்த விபாசனா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோடனே என்னவா இருக்கும் இது அப்படின்னு நான் நினைக்கும் போதே
ரொம்ப அழகா விழிப்புணர்வு, இன்னைக்கு வந்து நமக்கு விழிப்புணர்வு தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்கிறத ஆணித்தரமா நீங்க சொல்லிட்டீங்க. உங்களுடைய கருத்தை வந்து எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னா சொன்னா சாயங்காலம் ஆயிடும் போல இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். இந்த குளோபல் சைலன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடலும் மனமும் பேசாம இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. அடுத்து வந்து நமக்கு ஏன் விழிப்புணர்வு தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மளோட யோசிப்புலாம் எப்படி இருக்குன்னா பணத்தை நோக்கி இருக்கு, நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி இருக்குது, நம்மளுடைய ஜெயிக்கிறத அந்த வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் இருக்கே ஒழிய நம்மளுடைய விழிப்புணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் அற்புதங்கள்ங்கிறத நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அது மாதிரி நீங்க வந்து என்னன்னா அந்த வெக்காபுலரியில பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா புது புது வார்த்தைகளா அது இப்ப நம்ம டிக்ஷனரி பார்க்கணும் போல இருக்கு. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருந்தீங்க. இந்த பாலிவாகல் தியரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி நம்ம ஏஐக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத ஏன்ஷியன்ட் இன்டெலிஜென்ட் அதுதான் வேணும். நம்ம கலாச்சாரத்தை நோக்கி போனோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். கலாச்சாரத்தை மறந்தோம்னா ரொம்ப நம்ம எவ்வளவு முன்னேறினாலும் நம்மளால நிம்மதியான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையை நோக்கி போகவே முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. இந்த ஒரு நிமிட கோபம் இருக்கே அது வந்து நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுருது சுனாமி மாதிரி. இதெல்லாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இதை பத்தி இந்த மாதிரியான ஒரு நிமிட கோபம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நினைக்காம ஓடிட்டு இருக்கோம். பணம் 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 அடுத்து நம்ம நல்ல ஃபேமஸ் ஆகணும், நிறைய புகழ் அடையணும்னு. ஆனா இந்த ஒரு நிமிட கோபம் இருக்கிறது எவ்வளோ நம்ம வாழ்க்கையை நம்ம பாதாளத்துல தள்ளுதுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இது மாதிரி மற்றவர்களோட மனதை கேளுங்க, அதுதான் விபாசனா அப்படிங்கிறத சொன்னீங்க. இயற்கையை ரொம்ப அது நம்ம இயற்கையை வந்து வீணாக்கிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி பார்த்தோம்னா. அந்த இயற்கையை வந்து நம்ம பாராட்டணும், வழிபடணும். அந்த காலத்துல இயற்கையை வழிபட்டதுனாலதான் அப்பெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு நதியே வருது முதன்னா அதுல பூ தூவி அது மாதிரிலாம் பண்ணோம். இப்ப நம்ம நதியை என்ன பாடுபடுத்திட்டு இருக்கோங்கிறது தெரியும். இந்த மாதிரி நம்மளையே நீங்க நம்மை நாம் உணர வைக்கிறோம். அந்த மாதிரி நீங்க எங்களை ஒரு அரை மணி நேரம் உணர வச்சுட்டீங்க. நாங்க யாரு, நான் யார், மகரிஷியை அடிக்கடி சொல்ற தலைப்பு நான் யார். அதை நம்ம பாக்குறதே கிடையாது. மத்தவங்க என்ன அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நான் யார் அப்படிங்கிறத பார்க்க வச்சுட்டீங்க. அதனால வந்து எழுந்திரு, அத மாதிரி விழித்திரு, இணைந்து வாழ், இயற்கையோட இணைந்து வாழ். இதெல்லாம் ஒரு அற்புதமான கருத்துக்கள். ஒரு 10,000 ரூபாய் பணம் கட்டி ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் போற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது? அதனால நாங்க எங்களோட அன்பையும் நன்றியையும் கொடுக்குறோம். இந்த மாதிரி அடிக்கடி நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கணும். நாங்க இது ஒரு வித்தியாசமான முயற்சி. நீங்க முதல்ல உங்களை பாருங்க, அதுக்கப்புறம் மத்தவங்களை பார்க்கலாம், உலகத்தை பார்க்கலாம். உங்களை நீங்க பாருங்கன்னு ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. இன்னையில இருந்து நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு நாங்க போறதுக்கு முயற்சி பண்றோம். வாட்ஸ்அப் அருணகிரி சார், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ கோமதி மேடம் ஃபார் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச். சார் ஆக்சுவலி இன்னைக்கு தனித்திரு விழித்திரு பசித்திருன்னு சொல்லிட்டு விவேகானந்தருடைய ஒரு கோட்டு தான் ஞாபகத்துக்கு வருது சாரோட செஷனை கேட்கும்போது. விபாசனா அப்படிங்கிறது காலையில வைகரை பசித்திரு விழித்திரு தனித்திரு வள்ளலார். ஓகே சார். காலையில வைகரை விழிப்பு அப்படிங்கிறது விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு செஷன் இது. ஜெகநாத் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட விபாசனாங்கிற பயிற்சி வந்து ஒரு நீண்ட நெடிய பகிழ்ச்சியா நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் பெருமான செஷன் இது. சாதாரணமா நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டோம். கோமதி மேடம் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். ஏற்புரை வழங்கும் நேரம் சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். நன்றி அனைவருக்கும் நன்றி. கபில் அண்ட் கவிதா இருவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா 10 days பயிற்சியில வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் அப்சர்வேஷன் கிடைக்கும், மென்டல் பியூரிஃபிகேஷன் வந்து இந்த பயிற்சி மூலியமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அப்புறம் நோபல் சைலன்ஸ். குளோபல் சைலன்ஸ் இல்ல, நோபல் சைலன்ஸ். குளோபல் சைலன்ஸ் வந்து உடல் மனமும் பேசக்கூடாது, உடலும் பேசக்கூடாது, மனமும் பேசக்கூடாது. இது மட்டும் இல்லாம முதல் 1 நாள்ல இருந்து 3 நாள் வரை ஆனாபானது அகைன் பாலி மொழி. ஆனானா இன்னிலிங், பானானா எக்ஸீலிங். மூச்சு உள்ள இழுக்கிறதையும் வெளியே விடுறதையும் அப்சர்வ் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் 3 days நடக்கும். அடுத்து 4th டேல இருந்து 9th டே வரலும் விபாசனா மெடிடேஷன் நடக்கும். 10th டே 10 days டிஸ்கோர்ஸ் இது. 10 days 10th அன்னைக்கு வந்து எவ்ரிடே வந்து ரொட்டீன் டைம் டேபிள் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு செல் எதுவுமே எல்லாமே வாங்கி வச்சிருவாங்க. உலகம் முழுக்க வந்து 200 சென்டர் இருக்கு. 110 கண்ட்ரில வந்து இந்த கோர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே மில்டன் சார் சொன்ன மாதிரி எஸ்என் கோயங்கா அப்படின்றவர் தான் வந்து இந்த கோர்ஸை வந்து நிறைய உலக அளவில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு.
இது வந்து புத்தருக்கு முன்னாடியே இருந்தது. புத்தர் வந்து இதை ரீடிஸ்கவர் பண்ணாருன்னு சொல்லலாம். திரும்பவும் அவர் வந்து பண்ணார். நான் இப்ப இங்க இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா, எல்லா பேரண்ட்ஸும் வந்து நல்ல நிலைக்கு போகணும்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நினைக்கிறது இயல்பு. ஆனா நான் இந்த இடத்துல இப்ப இருக்க, இல்ல நாளைக்கு நான் ஒரு தொழில் முனைவரா மாற விரும்புறேன் அப்படின்னா, அது நான் இது பண்றதுதான். அப்போ நோ யுவர் செல்ஃப், பை யுவர் செல்ஃப், வித்தின் யுவர் செல்ஃப், எல்லாமே நீங்க தான் அப்படின்றதுதான் இதனுடைய தாத்பரியம், கோர் பிரின்சிபிள் விபாசனாவோடது அப்படின்றத சொல்லிக்கிட்டு, இந்த அருமையான வாய்ப்பு நல்கிய உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருணகிரி சார். ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச். இந்த நேரம் வரையும் இணைந்திருந்து தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று தான் சொல்லியிருந்தோம், நிறைய பேர் தளத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 40 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்க. நிறைய பேர் உள்ள கூட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த அறிவு போய் சேர்ந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.